ஜி டிவியில் போட்டாங்க அந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சி. எந்த அளவுக்கு அதனுடைய ரீச் இருந்தது. இது சன் டிவி தானே நார்மலாக பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அது பெரிய இழப்பு தானே. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ரெட் ஜெயண்ட்டும் உதயநிதி இன்பநிதி கம்பெனி அது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தியேட்டருக்காரங்க கிட்ட, அதாவது வந்து 80-20 தான் வழக்கமாக விஜய் படத்துக்கு ஷேர் கொடுப்பாங்களாம். ஏன் 20னா நிறைய 10 நாள் 5 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். அப்போ நிறைய பணம் ரிட்டர்னாக கிடைக்கும். மற்றவர்கள் 50% கொடுக்குறேன்னா கூட 3 நாளில் டப்பாக்கு போயிடும். அப்போ இது வந்து தியேட்டர் ஓனர்ஸ் ஹாப்பி வித் விஜய். 20% கொடுத்தா கூட படம் கிடைச்சா பரவாயில்ல. நாங்கள் இப்போ அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெட் ஜெயண்ட்டு பராசக்திக்கு நீங்கள் தியேட்டர் போடுங்க, நாங்கள் 30% தரோம், 40% தரோன்னு பிஸ்னஸில் இப்படி ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த படத்தை தோக்கடிச்சு இது வந்து ஒரு ஃபெயிலியர்னு ஆக்குனா, விஜயனுடைய அந்த தேர்தலுக்கு முன்னால் இருக்க கடைசி படத்தை நாங்கள் வீழ்த்திட்டோம், அதே மாதிரி தான் அரசியல்லையும் அவரை வீழ்த்தி காட்டுவோம்னு டைலாக் அடிக்க யூஸ் ஆகும். ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 10 நாள் கழிச்சு வந்தாலும் இட் வில் கிரியேட் ரெக்கார்ட்ஸ், இட் வில் ஸ்மாஷ் ரெக்கார்ட்ஸ், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் ஆனால் இவங்க நினப்பு தான் பொழப்பு கெடுக்குதுன்ற மாதிரி இவங்க தியேட்டர்களெல்லாம் குறைப்பதற்காக நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் பராசக்திக்கு அதிகமாக கொடுத்து இதை வந்து ஜனநாயகனை கம்மி பண்ணுறதுக்கு இப்படி சில இந்த 3rd டிகிரி மெத்தட்ஸ் நேர்மையாக போட்டி போடணும். இப்படி பின்னால் இருந்து காலை வாடுறது பிஜேபியாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.